ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டாப்பர் டெஸ்ட் 1ஓட மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். சரியா? ஃபுல் மாடல் டெஸ்ட் 1. ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ஃபுல் சிலபஸ் கவர் பண்ற மாதிரி எடுத்துருக்கோம். சரியா? எழுதிருப்பீங்க, எல்லாருமே நல்லாவே பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். சரியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ABC begins to run the same direction from the same point in a circular stadium at the same time. A completes one round in 252 seconds, B 308 seconds, C 198 seconds, and how much time will they meet again in the initial point அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது LCM HCF. சரியா? அப்போ மூணு பேரும் பொதுவா சந்திக்கிறது என்னது? பொதுவான மடங்குல தானே. அப்போ எல்லாத்துக்குமே என்னது? LCM கண்டுபிடிச்சிடலாமா? மீச்சிமா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 252 308 198. சரியா? எல்சிஎம் ஃபர்ஸ்ட் பிரைம் அல்லது சின்ன நம்பர்ல போட்டோம் அப்படின்னா 2 1 99. சரியா? ஓகே, அடுத்து 11 டைப்ல போடலாமா? 11ஆல போட்டோம் அப்படின்னா 126 14 9. சரியா? 6 சரியா? அப்போ இதோட எல்சிஎம் LCM அப்படின்னு பார்த்தோம்னா 2 × 11 × 2 × 7 × 9. சரியா? ஆன்சர் 2772 வரும். சரியா? 2772 செகண்ட் வரும். சரியா? செகண்ட் நம்ம இதை என்னது மினிட்ஸ்ல மாத்தணும், நிமிடத்துல மாத்தணும் அப்படின்னா 2772 டிவைடட் பை 60. சரியா? அடிச்சோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? சரியா? 4 4 24 நம்மளுக்கு வந்து வரும் 46, மீதி 12 கிடைக்கும். சரியா? அப்ப 46 நிமிடம் 12 வினாடி. சரியா? ஓகே, ஆன்சர் டி. ஓகே தானே? சரியா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. இரு எண்களின் மீபோவா மற்றும் மீச்சிமா முறையே 48 மற்றும் 720 எனில் அவன்களின் விகிதம். சரி, அவன்களின் விகிதம் 3:5 எனில் பெரிய எண்ணை காண்க. The HCF and LCM of two number is 48 and 720. If the ratio of the two number is 3:5, சரியா? Then find the larger number அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, விகிதம் 3:5 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த எண்கள் முறையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? 3x 5x 3x 5x. இப்போ இதுல xங்கிறது என்னது? xங்கிறது HCF. அப்ப அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? அப்போ 3 × 48 5 × 48 நம்மளுக்கு என்னது? பெரிய நம்பர் தானே கேட்டிருக்காங்க. அப்ப 5 × 48 240. ஓகே, ஆன்சர் 240. மறுபடியும் சொல்றேன், விகிதம் 5x 3x 5x எடுத்துக்கிறோம். அப்போ xங்கிறது HCF பொதுவான எண். அப்போ xக்கு பதிலா என்னது? HCF ஓட வேல்யூ போடுறோம். அப்ப 5 × 48 240. சரியா? அடுத்து ஓகே, 797 1085 1232 ஆகிய எண்களை வகுக்கும் போது முறையே 16 20 மற்றும் 25 மீதிகளை தரும் மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, அப்ப என்னன்னா மீதி இவ்வளவு வருது அப்படின்னா அதை முதல்ல கழிச்சுட்டோம்னா எக்ஸாக்டா டிவைட் ஆகுற நம்பர் கிடைக்குமா? பாருங்க, 797 எக்ஸாக்டா எது டிவைட் பண்ணணும் அது தெரிஞ்சிடும். மைனஸ் 7
மைனஸ் 16 சீக்குவல் என்ன வந்துடும் 7 8 1 சரியா ஓகே அதுக்கப்புறம் 1085 மைனஸ் 20 1065 கிடைக்கும் அடுத்து 1232 மைனஸ் 25 மைனஸ் பண்ணமா என்ன எழுதுறோம் 7 0 1 2 சரியா இந்த மாதிரி கிடைக்கும் இப்ப இதுக்கு HCF கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் ஆன்சரா இருக்கும் ஓகே ஓகே இப்ப HCF எதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும் 781 1065 1207 சரியா ஓகே தானே பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஓகே இதுக்கு HCF அப்படின்னா எதாலையும் என்னது காமனா டிவைட் ஆகாது சோ பிரைம் நம்பர் தான் பிரைம் நம்பர் 71 71ஆல போட்டோம்னா 1 ஒரு 71 71 மீதி 7 ஒரு 71 71 சரியா இது ஒரு 71 71 மீதி என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 35 கிடைக்குமா 355 5 15 சரியா அடுத்து ஒரு 71 71 7 17 71 1207 சரியா அப்ப HCF மூணையும் பொதுவான வகுப்புகள் தானே அடுத்து காமனா டிவைட் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல சரியா அப்ப HCF அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் 71 சரியா HCF 71 சோ பொதுவா வகுக்கும் நம்பர் என்னது 71 சரியா ஓகே தானப்பா அடுத்த क्वेश्चन பாருங்க n = இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க கொடுத்துட்டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் √n அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஓகே தானே பார்க்கலாமா சரியா இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓகே 1 2 3 4 5 சரியா இது எப்படி எடுத்துக்கிறோம் x ன்னு எடுத்துக்கிறோம் சரியா அப்படி எடுத்தோம் அப்படின்னா பாருங்க n = x² plus x plus x plus 1 ன்னு வச்சுக்கலாமா அதுல இருந்து 1 கூடி இருக்கு சரியா 1 கூடி இருக்கு 1 2 3 4 6 ன்னு கூடி இருக்கு ஓகே தானே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகே இப்போ எல்லாத்தையும் கூட்டலாமா எல்லாத்தையும் கூட்டினா பாருங்க n = x² plus x plus x 2x சரியா ஓகே பிளஸ் 1 சரியா இது என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சரியா என்ன ஃபார்மட்ல இருக்கு a plus b the whole square ஃபார்முலா இருக்கா அதாவது a² plus b² plus 2ab சரியா அதே மாதிரி தான் இங்க பார்த்தோம்னா x plus 1 the whole square is equal to x² plus 2 1 into x 2x plus 1 square இந்த ஃபார்மட்ல இருக்கா சோ என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேர்முக்கு பதிலா இதை போட்டுறோம் அப்ப n = x plus 1 the whole square சரியா நம்மளுக்கு n = x plus 1 the whole square வந்துருது அப்போ √n = னா இதுக்கு ரூட் எடுத்தோம்னா இது கேன்சல் ஆயிருமா சரியா இதுக்கு ரூட் எடுக்கணும் இங்க ரூட் எடுத்தோம்னா இங்கேயும் ரூட் எடுக்கணும் ரூட் எடுக்கும்போது √x plus 1 the whole square இதுவும் கேன்சல் ஆயிரும் சரியா அப்போ ரூட் என்னோட வேல்யூ x plus 1 ன்னு வரும் is equal to x ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துறோம் 1 2 3 4 5 plus 1 ஆன்சர் 1 2 3 4 6 சரியா இந்த மாதிரி ஷார்ட்டா முடிச்சிடலாம் ஓகே தானே ஆன்சர் 1 2 3 4 6 ஓகே அடுத்து பாருங்க சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல் சிலபஸ் தானே சிம்பிளிஃபிகேஷன் பாருங்க இப்போ இதுல சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த டேர்ம் ஃபுல்லா சால்வ் பண்றோம் அதாவது 2 மைனஸ் 1/3 இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இதை மைனஸ் பண்ணுவோம் சரியா அப்ப 6 மைனஸ் 1 5/3 வருமா சேம் இதே மாதிரி ஒவ்வொன்றையும் சரியா அப்ப பாருங்க இது எப்படி எழுதலாம் 5/3 எழுதலாம் இன்ட்டு சரியா அதே மாதிரி
ஈரஞ்சா 10, 10 மைனஸ் 3 7/5 இன்ட்டு 14, 14 மைனஸ் 5 9/5 அப் டு என்ன வரும் 999 இன்ட்டு 2னா 9 18 9 18 9 18 1998 அதுல இருந்து 997 மல்டிப்ளை மைனஸ் பண்றோம் 1001 கிடைக்கும். அப்போ அப் டு 1001 டிவைடட் பை 999 கிடைக்குமா? சாரி, இது வந்து 7 தானப்பா, இந்த டேர்ம் 7 தானே, 7 சரியா? ஓகே, இப்ப பாருங்க, இப்போ இதுல இந்த 5ம் கட் ஆயிடும் சரியா? இந்த 7ம் கட் ஆயிடும். அப்போ இந்த 9ம் இங்கிட்டு வர 9ம் கட் ஆயிடும் சரியா? அதே மாதிரி இங்க வர 999ம் இங்க வர 999ம் கட் ஆயிடும் சரியா? ஓகே, இதை அப்படி கண்டினியூஸா இருக்கக்கூடியது. ஓகே, எல்லாம் கட் ஆயிடுச்சுன்னா மீதி உள்ளது என்ன அப்படின்னா இங்க ஒரு 1000, அதாவது இங்க 1/3 இருக்கு இன்ட்டு இங்க 1001 இருக்கு சரியா? அப்ப ஆன்சர் 1001 டிவைடட் பை 3 சரியா? ஆன்சர் 1001 டிவைடட் பை 3. ஓகே தானே? அவ்வளவுதான்பா சரியா? அடுத்து துர்கா தனது சம்பளத்தில் 25% உணவிற்கும் 16% வீட்டு வாடகைக்கும் 13% பொழுதுபோக்கிற்கும் 9% போக்குவரத்திற்கும் செலவிடுகிறார். மாத இறுதியில் அவர் சேமிப்பு 24,827 எனில் அவரது மாத சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க சரியா? துர்கா ஸ்பெண்ட் 25 her salary food சரியா? 16 வந்து ஹவுஸ் ரெண்ட், 16 வந்து ஹவுஸ் ரெண்ட், 13 வந்து என்டர்டைன்மெண்ட் அண்ட் 9 கன்வீனியன்ஸ். மீதி உள்ளதா சேமிக்கிறார் சரியா? இஃப் her savings at the end of the month is 24,827 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா? அப்போ சேலரியில இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் போக மீதி தான் என்னது சேவிங்ஸ் சரியா? வருமானத்துல இருந்து செலவு போக மீதியை தான் சேமிக்க முடியும். அப்ப செலவு என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபுட், உணவிற்கு எவ்வளவு 25%, ஃபுட் உணவிற்கு 25% சரியா? அடுத்து வீட்டு வாடகை ஹவுஸ் ரெண்ட் இதுக்கு வந்து 16% சரியா? அடுத்து என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கிற்கு எவ்வளவு 13% சரியா? போக்குவரத்து சரியா? டிராவல் அலவன்ஸ் எவ்வளவு 9%. இது எல்லாம் அவங்களோட செலவு சரியா? அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லலாம் எவ்வளவு சரியா? 9, 12, 18, 23க்கு 3 சரியா? 2 63% வந்து எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அவங்க சேலரிக்கு 100% இருந்துச்சுன்னா சேலரி 100% அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் அதுல எத்தனை 63%. அப்போ சேவிங்ஸ் என்னவா இருக்கும்? ரிமைனிங் தானே, ரிமைனிங் 37% தானே, 37% தானே சேவிங்ஸ். அப்ப 37 தான் எவ்வளவு இந்த அமௌண்ட் சரியா? அதாவது 37% தான் 24827 அப்படின்னா நம்மளுக்கு சேலரி எவ்வளவு 100% எவ்வளவுன்னு வேணும் சரியா? அவ்வளவுதான்பா. இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுதான் என்னது ஆன்சர் சரியா? ஓகே தானே? ஓகே, ஆன்சர் இது சால்வ் பண்ணீங்கன்னா இது 67100 வரும். சாலரி 67,100 சரியா? ஓகே தானே? அடுத்து சரியா? x minus y in 60% is equal to x plus y in 45% மற்றும் y is equal to x in k percentage எனில் k in 24% எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க சரியா?
பார்க்கலாமா? இப்ப அப்படியே எடுத்துடலாமா? பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு 60% எப்படி எடுத்துக்கலாம்? 60 டிவைடட் பை 100 எடுத்துக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு 45 பை டிவைடட் பை 100. சரியா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? அப்படியே காமன் உள்ளதெல்லாம் கட் பண்ணிடலாமா? சரியா? காமனா கட் பண்ணா இது இது கட் பண்ணிடலாம். 4 3. அப்ப இது என்ன உள்ள போயிட்டு இருக்குன்னா 4x minus 4y is equal to 3x plus 3y. சரியா? இப்ப x ஃபுல்லா ஒரு பக்கம், y ஃபுல்லா ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் 4x minus 3x is equal to 3y plus 4y. ஓகே, அப்போ x is equal to 7y னு வந்துரும். அப்போ x by y is equal to என்னது? 7 by 1 னு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சா? x is equal to 7y. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? y is equal to x in k percentage அப்படின்னு சொல்லிருக்காங்களா? அப்போ y is equal to k divided by 100 into x னு வச்சுக்கலாமா? இப்போ x க்கு பதிலா என்னது? 7y ங்கற வேல்யூ போட்டுடலாமா? அப்போ y is equal to k by 100 into 7y. சரியா? ஓகே தானே? இப்போ அவ்வளவுதான். அதாவது y கேன்சல் பண்ணிடலாம். இந்த 7 by 100 இங்க வந்துச்சுன்னா k is equal to 100 by 7 கிடைக்கும். k is equal to 100 by 7 கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க? எனில் k இன் 21% என்பது எதற்கு சமம்? அப்போ k into 21 by 100. சரியா? அப்ப k யோட வேல்யூ என்னது? 100 by 7 எடுத்துக்கோமா? into 21 by 100. சரியா? 1 7 3 7 21 100 100 கட் ஆயிரும். ஆன்சர் 3. சரியா? ஆன்சர் 3 அப்படின்னு வந்துரும். ஓகே தானே? ஃபர்ஸ்ட் y x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அத y is equal to x percentage of k by 100 சரி x in k percentageல சப்ஸ்டிட் பண்ணும்போது k யோட வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் k இன் 21% கண்டுபிடிக்கிறோம். சரியா? ஆன்சர் 3. ஓகே, அடுத்து சரியா? அடுத்து 27 divided 27 divided 27 divided இது வந்து கேட்கறாங்க. சரியா? ஓகே, நமக்கு மல்டிபிள் சரியா அப் டு இன்ஃபினிட்டி மல்டிபிள் பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி தெரியும். இப்போ டிவைட் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசா உள்ளது. சரியா? இப்போ பார்க்கலாமா? கொடுத்துருக்க வேல்யூ என்ன பண்ணோம்? x ன்னு எடுத்துக்கணும். x root of 27 divided root of 27 divided root of 27 up to infinity அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும்? x squared is equal to 27 ஒரு ரூட் கேன்சல் ஆயிரும். வகுத்தல் root of 27 வகுத்தல் root of 27 வகுத்தல் root of 27 up to infinity. இன்ஃபினிட்டியா என்னது? நிறைய இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஓகே, இப்போ இந்த டேர்முக்கு பதிலா x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? சரியா? அப்படிதானப்ப எடுத்திருக்கோம். சரியா? அப்ப x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும்? x squared is equal to 27 divided by x ன்னு வந்துரும். சரியா? வகுத்தல் x divided by x. ஓகே தானே? போட்டுக்கலாம். இப்போ x இந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆயிரும்?
x square into x cube is equal to 27. அப்போ x equal to 3. சரியா? ஆன்சர் 3. ஓகே தானே? அடுத்து பாருங்க. ஒரு தேர்வில் 80% தேர்வர்கள் ஆங்கிலத்திலும் 85% தேர்வர்கள் கணிதத்திலும் தேர்ச்சி பெற்றனர். இவ்விரு பாடங்களிலும் 73% பேர் தேர்வுகள் தேர்ச்சி பெற்றிருந்தால் இவ்விரு பாடங்களும் தோல்வி அடைந்த தேர்வுகளின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? சிம்பிள் தான். In an examination 80% candidates passed in English, 85 candidate mathematics, 73 candidates both. சரியா? Then what percentage of candidate failed in both subject அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, இது நம்ம முன்னாடி சரியா ஸ்கூல்ல 10th படிச்ச வென் டயக்ராம் வச்சு ஈஸியா பண்ணிடலாம். சரி, எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு குறிக்குமா, இதுல உள்ளது ரவுண்ட்ல உள்ளது பாஸ்ல உள்ளவங்க, இது ஃபெயில். சரியா? ரவுண்டுக்கு வெளியில உள்ளவங்க ஃபெயில். எல்லாம் சேர்ந்து தான் எவ்வளவு 100%. சரியா பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்னது இங்கிலீஷ்ல எவ்வளவு பேரு 80% பேரு, மேக்ஸ்ல 85 ஓவரால் மொத்தமா எத்தனை? சரி, ரெண்டுலையும் சேர்த்து 73. சரியா? ஓகே, இது எல்லாத்தையும் கூட்டினாதான் நம்மளுக்கு 100 வரப்போகுது. நம்மளுக்கு வெளியில அப்படின்னா இது வந்து எக்ஸ் வந்து என்னது ஃபெயில் ஆனவங்க. சரியா? ஓகே தானே? பாத்துக்கலாமா? அப்போ அதே மாதிரிதான் இப்ப 80 பேர்னா அதுல 2லயுமே பாஸ் பண்ணவங்க இருப்பாங்க. அதே மாதிரி மேக்ஸ்ல 85 பேர்னா அதுலயும் 2லயும் பாஸ் பண்ணவங்க இருப்பாங்க. அப்போ டூப்ளிகேட் நிறைய வரும். சோ என்ன பண்ணுங்க, மேக்ஸ் மட்டும் பாஸ் எத்தனை பேர், இங்கிலீஷ் மட்டும் பாஸ் எத்தனை பேர், ரெண்டு சப்ஜெக்டும் பாஸ் எத்தனை பேர் அப்படின்னு தனித்தனியா பார்க்க போறோம். சரியா? அதுக்கு ஒண்ணுமே இல்ல, இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து 2லயும் பாஸ் பண்றவங்கள கழிக்க போறோம். 73 அப்போ 7 பேர் இங்கிலீஷ் மட்டும். அது மாதிரி இதுல இருந்து -73 12 பேர் மேக்ஸ் மட்டும். அப்போ இங்கிலீஷ் மட்டும் 7 பேர், மேக்ஸ் மட்டும் 12 பேர், ரெண்டு சப்ஜெக்டும் 73 பேர். அப்ப அதுல இருந்து மொத்தத்துல இருந்து கழிச்சுட்டோம்னா ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர்னு தெரிஞ்சிடும். சரியா? ஓகே பாருங்க. அப்போ 7 + 73 + 12 + x is equal to 100. ஓகே, எல்லாம் சேர்ந்து தானே 100%. சரியா? அவ்வளவுதான். இப்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? 80 92. சரியா? 92 + x is equal to 100. அப்ப x equal to 100 - 92. x equal to எவ்வளவு? 8%. சரியா? அப்ப ரெண்டு சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேரு? 8%. சரியா? ஓகே தானே? அடுத்து பாருங்க, ரேஷியோ கொடுத்திருக்காங்க. சரியா? ரேஷியோ கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னா கம்பைன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. கம்பைன் ரேஷியோ கேட்டிருக்காங்க. பாத்துக்கலாமா? தனித்தனியா எடுத்துக்கோங்க. தனித்தனியானா 3/5p is equal to 7/9q. சரியா? அதுக்கப்புறம் அதே மாதிரி 7/9q is equal to 4/5r. சரியா? ஓகே தானே? நம்மளுக்கு p/q தானே வேணும். அப்பதான் மொத்தமா p/q/r கேட்கும். சோ லெட்டர் ஒரு பக்கம், நம்பர் ஒரு பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா p/q is equal to 7/9 into 5/3. சரியா? ஓகே தானே? இது இங்க வரும்போது தலைகீழ வந்துருமா? அதே மாதிரி q/r is equal to 4/5 into 9/7. சரியா? அப்படி மல்டிப்ளை பண்ணிடலாமா? பாருங்க, p/q is equal to 35/21. சரியா? அதே மாதிரி q/r is equal to 436/35. சரியா? அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படியே என்னது p/q இப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா p/q கிடைக்கும். p/q is equal to 35 27. அதே மாதிரி q/r is equal to 36/35 கிடைக்கும். நம்மளுக்கு
P is to Q is to R. சரியா? அது என்ன வரும்? 35 is to 27. அதுக்கப்புறம் அதே மாதிரி 36 is to 35 அப்படின்னு வரும். பக்கத்தில் உள்ளது அப்படி போடலாமா? 27 36. சரியா? ஓகே தானே? இது அப்படியே என்னது? மல்டிப்ளை பண்ணி எழுதுனா ஆன்சர். ஓகே, அடிக்கக்கூடிய தெரிந்தாலும் அடிச்சிடலாம். சரியா? 12 12 3 36, 12 3 36, 9 3 27. சரியா? வேற இன்னும் அடிக்கலாம். 4 12, 4 12, 3 9. சரியா? 4 × 35 140, 4 × 27 4 2 8, 4 28, 108, 9 35 105. சரியா? அப்ப ரேஷியோ என்னது? 140 இஸ்டு 108 இஸ்டு 105. சரியா? ஓகே தானே? 105. ஓகே, அடுத்து ஓகே, அஜய் மற்றும் சுதாகரின் வருமான விகிதம் சரியா 5:4 மற்றும் அவர்களின் செலவு விகிதம் 6:5 எனில் சேமிப்பு விகிதம் 7:5 எனில் அஜய் தனது வருமானத்தில் எத்தனை சதவீதத்தை சேமிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? பார்க்கலாமா? நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் என்னன்னா வருமானம் இன்கம்ல செலவு போக மீதி தான் சேமிப்பு, அப்படிதானே? சரியா? அதாவது ரேஷியோ ஆஃப் தி இன்கம் ஆஃப் சுதாகர் அண்ட் அஜய் அண்ட் சுதாகர் கொடுத்திருக்காங்க 5:4 அண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் கொடுத்திருக்காங்க 6:5. த ரேஷியோ ஆஃப் சேவிங்ஸ் கொடுத்திருக்காங்க 7:5. நம்மளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சேவ் பண்றாரு அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சிம்பிள், ஒரே ஒரு ஷார்ட் கட் மட்டும் சொல்றேன்ப்பா, பாருங்க. நம்மளுக்கு என்னன்னா சேவிங்ஸ் தானே கேட்டிருக்காங்க, சேவிங்ஸ் ரேஷியோ கொடுத்திருக்காங்க, சேவிங்ஸ் கேட்டிருக்காங்க, அப்படிதானே? அப்போ யாரோடது? அஜயோட தானே கேக்குறாங்க. அஜய் தானே கேட்டிருக்காங்க. அஜயோடது அப்படின்னு 7 மடங்குன்னு வரும். சரியா? 7 மடங்குன்னு வந்தா கொடுத்திருக்கிறதுல 7 மல்டிபிள்ஸ் எது இருக்கோ அதுதான் ஆன்சர். சரியா? ஓகே தானே? அதாவது இதுல வேற எதுவும் இல்ல, ஆப்ஷன் எதுவுமே இல்ல, அதனால சொல்றேன். 7ஆல டிவைட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க, எதுவுமே இல்ல, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதனால ஆன்சர் இப்படி போட்டுடலாம். சரியா? இது ஷார்ட்டா போடுறது. இதே இது ப்ரொசீஜர் போடணும் அப்படின்னா கொஞ்சம் லென்த்தா போகும். சரியா? என்ன அப்படின்னா சேவிங்ஸ். சரியா? சேவிங்ஸ் என்ன? அஜய் சுதாகர் ரெண்டு பேரோட சேவிங்ஸ். சுதாகரோட சேவிங்ஸ் என்ன? 5:4. சரியா? அப்ப முறை எப்படி எடுத்துக்கலாம்? 5x, 4x எடுத்துக்கலாமா? இது சேவிங்ஸ், சாரி சேலரி. அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? 6:5. செலவு 6:5. இங்க எக்ஸ்ன்னு எடுத்ததுனால இங்க ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. 6y, 5y. சரியா? இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன வரும்? சேவிங்ஸ் வரும். சரியா? சேவிங்ஸ் என்னது? 6x மைனஸ், சரியா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாதான் என்ன வரும்? நம்மளுக்கு சேவிங்ஸ் வரும். அதாவது இது எப்படி எடுத்துக்கிறோம்னா 5x minus 6y divided by 4x minus 5y is equal to என்னது? சேவிங்ஸ். அதாவது 7/5 வந்துடும். சரியா? இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா சரியா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 25x minus 30y is equal to 28x minus 35y அப்படின்னு வரும். சரியா? ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்னா 5y is equal to 3x அப்படின்னு வரும். சரியா? 5y is equal to 3x ன்னு வரும். சரியா? அப்ப ஏதாவது x ஓட வேல்யூ தானே வேணும். சரியா? அப்ப x ன்னு பார்த்தோம் அப்படின்னா x is equal to 5/3y அப்படின்னு வரும். சரியா? ஓகே தானே? x ஓட வேல்யூ 5/3y அப்படின்னு வரும்.
சரியா? இதே இது ஒய்யோட வேல்யூ அப்படின்னு எடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூன்னு எடுத்தோம்னா 3/5 எக்ஸ்ன்னு வரும். சரியா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? சேவிங்ஸ் தானே. சரியா? சேவிங்ஸ். இப்போ இந்த என்ன அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர்ல போடுறோம். சேலரி 5x அதுல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை கழிச்சா அதான சேவிங்ஸ். அப்ப பாருங்க எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அஜய் எவ்வளவு? எக்ஸ்பெண்டிச்சர் 6x சாரி 6y. ஏதாவது ஒண்ணுல போடலாம்பா, மாத்தி கூட போடலாம். சரியா? 6y. சரியா? அப்ப 6 இன்ட்டு ஒய்க்கு பதிலா என்ன போடலாம்? இந்த வேல்யூ தானே. ஒய்க்கு பதிலா 3/5x போடலாமா? 3/5x. சரியா? 18/5x. சரியா? இதை கட் பண்ணும்போது என்னது 3.6x வருமா? இது வந்து அஜயோட எக்ஸ்பெண்டிச்சர். நம்மளுக்கு அஜயோட சேவிங்ஸ் தெரியும். அப்போ அஜயோட சரி சேவிங்ஸ் ஈக்குவல் டு salary மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சரா? சரியா? அப்ப salary எவ்வளவு? 5x மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் 3.6x. அப்ப சேவிங்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா சேவிங்ஸ் எவ்வளவு? 1.4x. சரியா? 1.4x. இதுதான் எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே தானே. இது இன்கம்ல தானே பார்க்கணும். அப்போ 1/4x டிவைடட் பை 5x இன்ட்டு 100. சரியா? ஓகே தானே. எக்ஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். 1 2 20. இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் போயிடும். 20 இன்ட்டு 1.4 28. இது ப்ரொசீஜர். ஷார்ட்கட் வந்து முதல்ல சொல்லிட்டேன். சரியா? ஓகே தானே. இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா இதுக்கு தான் நான் ஷார்ட்கட் சொன்னேன். சரியா? ஓகே தானே. அடுத்து செந்தில் ஒரு வங்கியில் இருந்து ஆண்டுக்கு 11% தனிவட்டி வீதத்தில் கடன் வாங்கினார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வாங்கிய அசல் தொகைக்கான வட்டி மட்டும் 9,570 செலுத்த வேண்டியிருக்குது. எனில் அசல் தொகையை காண்க. சரியா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, இயர் கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. சரியா? நம்மளுக்கு அமௌண்ட் கேட்கிறாங்க. சரியா? அமௌண்ட் கேட்கிறாங்க. சரி, பிரின்சிபல் கேட்கிறாங்க. சரி, அப்ப பிரின்சிபல் அப்படின்னா எஸ்ஐ ஈக்குவல் டு என்ன வரும்? பிஎன்ஆர் பை 100. பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐ வந்து 9,570. சரியா? அசல் தெரியாது. இன்ட்டு என்ன 3 இன்ட்டு ஆர் எவ்வளவு? 11 டிவைடட் பை 100. சரியா? ஓகே தானே. அவ்வளவுதான். ஓகே, இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா அதான் நம்மளுக்கு ஆன்சரா இருக்கும். அப்போ அசல் ஈக்குவல் டு 9,570 இன்ட்டு 100 டிவைடட் பை 33 அப்படின்னு வச்சுக்கலாமா? சரியா? ஓகே தானடா. ஃபர்ஸ்ட் 11 கல்டிப்ளை பண்ணா 3 8 இது 7 0 23 27 0. சரியா? அப்ப அசல் ஈக்குவல் டு 29,000. ஓகே தானே. 29,000. ஓகே தானே. அடுத்து ஓகே, அடுத்து பாருங்க. ஏ என்பவரால் 50% வேலையை 16 நாட்களிலும் பி என்பவரால் 1/4 வேலையை 24 நாட்களிலும் செய்ய முடியும். அவர்கள் இருவரும் இணைந்து வேலை செய்தால் மீதம் உள்ள 3/4 வேலையை எத்தனை நாளில் செய்து முடிப்பார்? சரியா? சிம்பிள் கொஸ்டின் தான். பாருங்க, 2 year 50% ஆஃப் வந்து 16 days. 50% அப்படின்னு பார்த்தோம்னா 50/100 ஆஃப் ஒர்க் எத்தனை நாள்ல? 16 daysல. சரியா? அப்போ இது அந்த சைடு 1 2 இது அப்படியே அந்த சைடு வந்துச்சுன்னா 1/2 வருமா? 1/2 ஆஃப் ஏ ஒர்க் வந்து எத்தனை நாள்ல முடிப்பாரு? 6 நாள். பாதி ஒர்க்க 6 நாள்ல முடிப்பாரு. அப்போ முழு ஒர்க்க எத்தனை நாள்ல முடிப்பாரு அப்படின்னா 6 × 2 12. அப்போ ஒன் டே ஒர்க்னு பார்த்தா 1/12. சரியா? ஒன் டே ஒர்க் 1/12. அதே மாதிரி என்னது
1/4 நான்கில் ஒரு பங்கு வேலையை. அப்ப 1/4 ஆஃப் பி எவ்வளவு நாளா முடிப்பாங்க? 24 நாள். சரியா? அப்போ பி இன்ட்டு 24 இன்ட்டு 4. சரியா? அப்ப என்ன வரும்? பி இஸ் ஈக்குவல் டு 24 8 4 16 96. 1 day work 1/16. சரி 1/96. ஓகே, இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கும் போது அப்படியே பிளஸ் பண்ணிடுவாங்க. 1/12 பிளஸ் 1/96. ஓகே, அப்போ எல்சிஎம் 96 வருமா? 12 8 96 பிளஸ் 1. ரெண்டு பேரும் சேர்ந்து 3/4 ஒர்க்காம். சரியா? 3/4 ஒர்க்காம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்வாங்க? 9 வேலை செய்வாங்க. ஏ 8 வேலையும் பி ஒரு வேலையும் 9 வேலை செய்வாங்க. 9/96. நம்மளுக்கு என்னது 3/4 ஒர்க்க பார்த்தா போதும். சரியா? அப்ப 3/4 இன்ட்டு 96. சரியா? ஒரு நாள் 4 4 16. சரி 24 8 4 16 3 6 3 12 72 வேலை பார்த்தா போதும். டிவைடட் பை என்னது? சாரிப்பா 16 6ன்னு போட்டேன். 16 16 2 32 32. சரியா? 32 அப்படிங்கும்போது 32 3 இது 4ன்னு வரும். சரியா? 4ன்னு வரும். 72 வேலையா? அப்போ 72 டிவைடட் பை 4. ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 8 4 32 18 நாள்ல முடியும். சரியா? ஆன்சர் 18. சரியா? ஓகே, 3/4 ஒர்க் அப்படின்னா 72 ஒர்க். மொத்த ஒர்க் 96னா 3/4 ஒர்க் 72 ஒர்க். அந்த 72 இவன் 3 நாள் இவன் ஒரு நாள்னா 4 நாள் சரி 4 பங்கு எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அதோட முடிக்கணும் அப்படின்னா என்னது 18 நாள்ல முடிப்பாங்க. சரியா? ஒரு நாளைக்கு இவன் 3 ஒர்க்கு இவன் ஒரு ஒர்க், மொத்தமா 4 ஒர்க்கு. நம்மளுக்கு 72 ஒர்க்க பார்க்கணும். அப்போ 72 டிவைடட் பை 4 ஆன்சர் 18. சரியா? அடுத்து ஆண்டுதோறும் கூட்டு வட்டி கணக்கிடும் பட்சத்தில் ரூபாய் 4704 என்பது 2 ஆண்டுகளில் 5766 மாறுவதற்கு ஆண்டு வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்கப்பா. அமௌண்ட், பிரின்சிபல், அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நம்பர் ஆஃப் இயரும் கொடுத்திருக்காங்க 2 இயர்ஸ்னு. சரியா? அப்படியே இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? பார்த்துலாமா? இப்போ பாருங்க, A is equal to P into 1 plus R by 100 the whole power n. அப்படிதானே? இப்போ இதுல மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, இயர் கொடுத்துட்டாங்க, ஆர் மட்டும் கேட்கறாங்க. சரியா? பார்க்கலாமா? அமௌண்ட் எவ்வளவு? 5766. பிரின்சிபல் எவ்வளவு? 4704. 1 plus R தெரியாது. சரியா? so R divided by 100 the whole power என்னோட வேல்யூ என்ன? சரியா? என்னோட வேல்யூ 2. அவ்வளவுதான். சரியா? அப்படி சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? சிம்பிளிஃபை பண்ணா 5766 இந்த பிரின்சிபல் அந்த சைடு கொண்டு தான் டிவைடட் பை 4704 is equal to 1 plus R by 100 the whole square. சரியா? ஓகே, இதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்கொயர் வேல்யூவா மாத்தணும். அதுக்கு நம்ம கட் பண்ணணும். சரியா? கட் பண்ண எதால கட் பண்ணலாம் அப்படின்னா ஆறால கட் பண்ணலாமா? ஆறால கட் பண்ணோம் அப்படின்னா 961 அந்த மாதிரி வரும். சரியா? டிவைடட் பை 6. சரியா? ஓகே, இது என்ன வரும் அப்படின்னா 7844. அப்போ இது ரெண்டு என்ன ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 961 அப்படிங்கிறது 31 ஸ்கொயர். 31 டிவைடட் பை 784 அப்படிங்கிறது 28 ஸ்கொயர். the whole square அப்படின்னு மாத்துறோம். is equal to 1 plus R by 100 the whole square. இதுவும் கட் ஆயிரும். சரியா? அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா 31 by 28
மைனஸ் 1 பிளஸ் 1 இந்த சைடு வரும்போது மைனஸ் 1 ஆயிடும் டிவைட் பை ஆர் பை 100. சரியா? அப்போ 31 பை 28 மைனஸ் 28 இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 100 வரும். சரியா? இதை கழிச்சோன்னா என்னது 3 வருமா? 3 பை 28 இன்ட்டு இந்த 100 இங்க வந்துடும் 100 ஆர். சரியா? அப்ப ஆர் 4 28 25 3 இன்ட்டு 25 75 டிவைடட் பை 7 இஸ் ஈக்குவல் டு ஆர். அடிச்சோம் அப்படின்னா 5 70 மீதி 5 பை 7% இஸ் ஈக்குவல் டு ஆர். ஆரோட வேலை என்னது 10 5 பை 7. ஓகே 10 5 பை 7. ஓகே தானப்பா? அடுத்து பாருங்க, ஒரு சங்குத்து வட்டக்கூம்பின் அடிப்பக்க பரப்பு 50 சதுர சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 15 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க அப்படின்னு இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் கூம்பின் கன அளவு சரியா? என்னது வால்யூம் ஆஃப் கோன் என்ன வரும் இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹைட். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அடிப்பக்க பரப்பு கொடுத்துருக்காங்க. அடிப்பக்க பரப்புனா இதான். சரியா? இந்த இது கொடுத்துருக்காங்க. சரியா? இது ஃபுல்லா என்னது 50 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாமா? சரியா? இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஆர் கண்டுபிடிக்கிறோம், அல்லது அப்படியே வச்சுட்டு கூட பண்ணிடலாம். இது ஹச் கொடுத்துருக்காங்க. ஹச் எவ்வளவு 15. அவ்வளவுதான். சரி, அப்ப அடிப்பக்க பரப்புனா என்னது பை ஆர் ஸ்கொயர் தானே, 50 சென்டிமீட்டர் தானே, அதை அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? எப்படி பண்ணலாம் பாருங்க, 1/3 பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலா என்னது பை ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். சரியா? அப்ப பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலா என்ன பண்ணிடலாம், 50 போட்டுடலாமா? 50 இன்டு 15. சரியா? ஓகே தானே? என்னது உயரம் 15 தானே, அழிக்கலாமா? 1 3. அப்ப 3 இன்ட்டு 5 3 15. சரியா? அப்ப 5 இன்ட்டு 50 அப்படின்னா 250 சென்டிமீட்டர் கியூப். சரியா? கன சென்டிமீட்டர். அவ்வளவுதான், சிம்பிள் தான்பா. சரியா? ஓகே, அடுத்து பாருங்கப்பா ரீசனிங். சரியா? 15 மேக்ஸ் 10 ரீசனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, சரியா, இதுல கோடிங் டிகோடிங். இது கோடிங் டிகோடிங் எப்படி ஈஸியா பண்றது அப்படின்னா, ஒண்ணு கீழே ஒண்ணா எழுதிட்டோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? பாருங்க, எக்ஸ் சி 14 வி ஜி 1, அடுத்து ஆர் டி 18 பி ஹச் 5. சரியா? ஓகே, இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? பாருங்க, இதுல என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது -2 +4. இது என்னன்னா 13 -1. சரியா? சரி, ஓகே, வித்தியாசம் தான், டிஃபரன்ஸ் தான். சரியா? அதாவது இது எப்படி எடுத்திருக்காங்கன்னா டிஃபரண்ட். சரியா? 13க்கும் 14க்கும் டிஃபரண்ட். சரியா? 1. அதே மாதிரி 13க்கும் 8க்கும் டிஃபரண்ட் 5. அதே மாதிரி 13க்கும் 4க்கும் டிஃபரண்ட் 9. சரியா? ஓகே, இது -2 +4 தான். சரியா? இது -2 அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், +4 அப்படின்னு பார்த்தோம்னா ஆர். சரியா? அப்போ +4 டி. சரியா? ஓகே தானே? அப்ப +4 இதுலயே வந்துரும்பா, லெட்டர் எடுத்தாலே வந்துரும், ஆன்சர் எஸ்டி தான், எஸ்டி 9. அப்ப அந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னா டிஃபரண்ட் 13 4 14க்கான டிஃபரண்ட் 1, 13 18க்கான டிஃபரண்ட் 5, 13 4க்கான டிஃபரண்ட் 9. சரியா? ஓகே தானே? அடுத்து ஜேகேஎல்
M and Y live six different floor on the same building. The lowermost building in the blah 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 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே தானே, ஒரு பில்டிங்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் ரிலேட்டட் தான், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ அது ரிலேட்டடா போட்டுக்கிற வேண்டியதான். பாருங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6. சரியா? ஓகே தானே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒய்க்கு மேலே எல் மட்டும் வசிக்கிறார். அப்போ ஒய் இந்த இடத்துல போட்டா எல் இந்த இடத்துல. அதே மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டி வச்சுக்கோங்க, எல். சரியா? ஓகே, ஜேக்கு கீழே உள்ள ஏதேனும் ஒரு தளத்தில் ஐ வசிக்கிறார், அது அப்படி இருக்கட்டும். கேக்கு கீழே எம் மட்டும் வசிக்கிறார். சரியா? கேக்கு கீழே, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. கேக்கு கீழே கேக்கு கீழே எம் மட்டும் வசிக்கிறார். சரியா? ஓகே, ஜேக்கு கீழே ஏதேனும் ஒரு தளத்தில் ஐ வசிக்கிறார். சரியா? ஜேக்கு கீழே ஐ, அவ்வளவுதான். ஓகே, இப்போ ஜே மற்றும் எம்முக்கு இடையில் எத்தனை பேர் வசிக்கிறார்கள் அப்படின்னா என்னது, ஆன்சர் 2. அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிருச்சுப்பா. சரியா? ஓகே தானே. அடுத்து அதே மாதிரி ஒரு பஸ்ல பாருங்க, PQRSTU V ஆகியோர் ஒரு வட்ட வடிவ மேஜையை சுற்றி மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர். சரியா? எத்தனை பேர், 2 4 6 7 பேர். 1 2 3 4 5 6 7. சரியா? 7 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் என்பவர் கியூவின் இடதுபுறம் மூன்றாவதாக அமர்ந்துள்ளார். சரியா? கியூவின் இடதுபுறம் 3, கியூவின் இடதுபுறம்னா இந்த பக்கம் தானே, 1 2 3 ஆர். ஆர் என்பவர் கியூவின் இடதுபுறம் மூன்றாவதாக அமர்ந்துள்ளார். சரியா? பி என்பவர் டியின் இடதுபுறம் இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். யூ மற்றும் பி இருவரும் கியூக்கு உடனடி அண்டை வீட்டாளர். பி என்பவர் ஆரின் உடனடி அண்டை வீட்டாளர் அல்ல. டியின் இடதுபுறத்திலிருந்து எண்ணும்போது டி மற்றும் யூக்கு இடையில் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது என்னது, ரெண்டு பாசிபிலிட்டி வச்சுனாலும் போட்டுக்கலாம். சரியா? ஓகே, கியூ ஆர் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே, யூ மற்றும் பி இருவரும் கியூவின் அண்டை வீட்டாளர். அப்போ யூ பி இப்படின்னு போடலாம், பி யூ இப்படின்னு போடலாம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, பி என்பவர் டீயின் இடதுபுறம் இரண்டாவது. சரியா? இப்ப இதுல இது எலிமினேட் ஆயிரும். சரியா? ஓகே, எது எலிமினேட் ஆகும் அப்படின்னா, பி இடதுபுறம் இரண்டாவது, டீயின் இடதுபுறம் இரண்டாவதுனா டி இங்க வச்சாதான் 1வது 2வது வரும். அப்ப இது கிடையாது. சரியா? இதுதான் கரெக்ட். ஓகே, அடுத்து வி என்பவர் ஆரின் அருகில் இல்லை. அப்போ ஆருக்கு பக்கத்துல இந்த ஒரு இடம் இருக்கு. அப்ப இங்க வி வரமாட்டாங்கன்னா இங்கதான் வி வருவாங்க. அப்ப மீதி உள்ளது யாரு, PQR STUV. சரியா? அவ்வளவுதான், பசில் முடிஞ்சிருச்சு. இப்ப என்னன்னா, டீயின் இடதுபுறத்திலிருந்து என்ன போகுது, டீயின் இடதுபுறம்னா இதுதானே, சரிதானே? இது இடதுபுறத்திலிருந்து என்ன போகுது, டி மற்றும் யூக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3. ஆன்சர் 3 பேர். ஓகே தானே. அடுத்து பாருங்க, தொடரை தருகிறேன். லெட்டர் சீரியஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்து E+2 EFG+2 GHI +2 IJK+2. அப்ப அடுத்து KLM+2 M. சரியா? M எல்லாத்துலயுமே இருக்கு. ஓகே, அடுத்து K 11 +2 15 +2 17 +2. அப்ப Q +2 19 S. சரியா? S பார்த்தா இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். அப்ப இதுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 28 37 46 இருக்கு. அப்போ இதுல இருந்து +9 +9 சரியா? அதாவது +2 +2 +9 அப்படிங்கிற ரிலேஷன். அப்ப 46 +9 55. சரியா? அப்ப MS 55 அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? இந்த ரிலேஷன்ல இருக்கு, +2 +2 +5. சரியா? ஓகே தானே. அடுத்து பகடை என்ன கேட்டிருக்காங்க, ஒரே பகடையின்
மூன்று வெவ்வேறு நிலையை காட்டப்பட்டுள்ளன. 5 என்ற எண் எதிர்பக்கத்தில் உள்ள இலக்கம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப 3 டைஸ் எடுக்கும் போது ஏதேனும் 2 டைஸ், சரியா, எந்த டைஸ் எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டா வரும். சரியா? ஒரு நம்பர் சேமா இருக்கிற மாதிரி 2 டைஸ் எடுத்துக்கோங்க. எதெல்லாம் சேமா இருக்கு இந்த 2ல? சரியா? இதுல 2லயுமே 5 சேமா இருக்கா? நம்மளுக்கு 5க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 5 சேமா இருந்துச்சு அப்படின்னா 5ல இருந்து கிளாக் வைஸ், சரியா, 5ல இருந்து கிளாக் வைஸ் அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் எதுனாலும் ரைட் தான். ஆனா 2லயுமே ஒரே டைரக்ஷன் பார்க்கணும். இங்க கிளாக் வைஸ்னா இங்கேயும் கிளாக் வைஸ் தான். சரியா? ஓகே. அப்ப 5 3 2 5 6 1. சரியா? அப்ப 5 6க்கு ஆப்போசிட் 3, 2க்கு ஆப்போசிட் 1. அப்ப மீதி உள்ளதான ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப 5க்கு ஆப்போசிட் 4. சரியா? ஆன்சர் 4. ஓகே தானே? அவ்வளவுதான். அடுத்து சரியா? அடுத்து இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு கேக்குறாங்க. சரியா? 2 வழி. ஒன்னு ஷார்ட்கட்டும் இருக்கு, இன்னொன்னு கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கு. சரியா? கவுண்ட் பண்ற மாதிரி அப்படின்னா பாருங்க, 3 3ஆ பிரிச்சுக்கோங்க. சரியா? இதுல 3, இதுல 3, இதுல 3. சரியா? 3 எத்தனை? 9. 9. அடுத்து சரியா? அடுத்து எதெல்லாம் பாருங்க, உள்ளதுல பிளஸ் ஒரு 3. சரியா? உள்ளது அதாவது இதுல ஒரு 3. சரியா? 9 3 12. சரியா? அடுத்து புதுசா ஏதாவது உருவாயிருக்கா அப்படின்னு பாருங்க. சரியா? அதாவது இது இந்த இது 1. அடுத்து அதே மாதிரி இது 1. சரியா? அதே மாதிரி இங்க 1. சரியா? இது 1, அதுவும் சேர்த்து 3. சரியா? 1 2 3. சரியா? இது ஒரு சேர்த்து 3. ஓகே, இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இதுல 4 வந்துரும்பா. சரியா? 4 வந்துரும். சரியா? அப்போ என்னது? 12 4 16. சரியா? என்னெல்லாம் பாருங்க, 1 சரியா, 2 3, அதே மாதிரி இந்த இதுல வரும் 4. சரியா? 4 வந்துரும். அப்போ 9 பிளஸ் 3 பிளஸ் 4 16. சரியா? ஓகே தானே? ஆன்சர் 16. அடுத்து ஓகே, ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டு என்ன, அதாவது சிம்பிள் குறியீட்டு மொழியில ரிலேஷன் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? நம்மளுக்கு இதுல என்னன்னா லெட்டர் வந்து பார்க்க கூடாது. சரியா? லெட்டர் வந்து முக்கியம் இல்ல, சிம்பிள் தான் முக்கியம். அப்ப பிளஸ் அப்படின்னா முதல்ல உள்ளவங்க 2வது நம்பரோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ மைனஸ் அப்படின்னா முதல்ல உள்ளவங்க 2வது நம்பரோட பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்னொன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கலாமா? சரியா? அப்போ எம் இன்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்னா என்ன அர்த்தம்? முதல் நம்பர் 2வது நம்பரோட ஒய்ஃப், மனைவி அப்படின்னு அர்த்தம். அப்ப எம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என். ஓகே, ஒய்ஃப் அப்படின்னு வந்துரும். அப்ப முதல் நம்பர் வந்து ஒய்ஃப். சரியா? அடுத்து பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ் அப்படின்னா ஏ என்பவர் முதல்ல உள்ளவங்க 2வது நம்பரோட தந்தை. அப்ப ஓட ஃபாதர் யாரு? என். சரியா? அடுத்து பிளஸ்
பிளஸ் அப்படின்னா இதை மென்ஷன் பண்ணுது ஏ என்பவர் பி இன் சகோதரி சிஸ்டர். சரியா? அப்ப முதல் நம்பர் இவங்க யாரோட சகோதரி? பி யோட சகோதரி. சரியா? அடுத்து மைனஸ் எதை மென்ஷன் பண்ணுது? சகோதரர். சரியா? இவங்க யாரோட சகோதரர்? கியூவோட சகோதரர். சரியா? ஓகே தானே? இப்ப என்ன கேக்குறாங்க? எம் என்பது கியூவுடன் எவ்வாறு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? கியூவோட பிரதர் சிஸ்டர் அவங்களோட அம்மா அப்படின்னா கியூக்கு யாருது? அம்மா தானே. சரியா? மதர் தானே. ஆன்சர் தாய். ஓகே தானப்பா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. சரியா? இதுல ஒரு சின்ன கரெக்ஷன். சரியா? இதுல என்ன இது இருந்துச்சுன்னா ஈஸியா பண்ணிருப்பீங்க. ஓகே, 1 6 வரும். சரியா? அதாவது 1 மைனஸ் பண்ணா 8 மைனஸ் 3 5 6 மைனஸ் 6 ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் 5 5 4 டிஃபரண்ட் 1. அதே மாதிரி 5 7 2 4 8 2 4 9 3 டிஃபரண்ட் 6. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா 8க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் 6. சரியா? 8க்கும் டிஃபரன்ஸ் 6, 6க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் 2, 3க்கும் 1க்கும் டிஃபரன்ஸ் 2, 6 2. சரியா? ஓகே தானே? அடுத்த கொஸ்டின். சரியா? இது ஒரு நம்பர் சீரியஸ். சரியா? நம்பர் சீரியஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க 6 25 62 123 214. சரியா? இப்ப டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 19 37 61 91 அந்த மாதிரி இருக்கா? அடுத்த டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 19 18. சரியா? 37 வரும். அப்புறம் 37 24 30. அடுத்த டிஃபரன்ஸ்ல ஆன்சர் வந்துடும் 6 6. அப்ப அடுத்து என்னது? 6 வரணுமா? அப்ப 91 பிளஸ் 36 91 36 127. அப்ப 214 127 அப்படின்னு வரும்போது 7 நாளும் 11க்கு 1 3 1 4 3 341. சரியா? ஆன்சர் 341. ஓகே, அடுத்து லாஸ்ட் ஒன். செம்பு உலோகம் கிரிப்டான் அப்படின்னா செம்பு வந்து உலோகத்துல வரும். சரியா? உலோகம் செம்பு, கிரிப்டான் வந்து தனி. சரியா? ஓகே தானப்பா? அவ்வளவுதான். சரியா? இதோட என்னது எக்ஸ்பிளனேஷன் ஓவர். ஓகே, தேங்க்யூ.